Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ICD-10-CM உடைய கைட்லைன்ஸோடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் என்னென்னா சாப்டர் டிஸ்கஸ் பண்ண சொன்னீங்க. சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்படி ICD-10-CM கைட்லைன்ஸ் யூஸ் பண்ணலாம், நேவிகேட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா உங்கள்கிட்ட ஃபோன் இருந்தாலும் பரவாயில்ல, லேப்டாப் இருந்தாலும் பரவாயில்ல, எது வேணாலும் நீங்கள் என்னென்னா கூகுள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. கூகுளில் இல்லைனா க்ரோம், ஓகேவா? ஏஏபிசி சொல்லி கோடிஃபை சொல்லி டைப் பண்ணிங்க. சர்ச் பாரில் டைப் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய லிங்க்கை தான் ஃபஸ்ட்டு என்னென்னா கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் என்னென்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும், ஓகேவா? இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செலக்டுன்ற ஹைலைட் பண்ணி வச்சுருக்கல அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா கிளிக் பண்ணணும், ஓகேவா? கீவேர்ட்ஸ் என்னென்னா நமக்கு என்ன டயக்னோசிஸ் வேணுமோ அதை டைப் பண்ணுறதுக்காக என்னென்னா இந்த கீவேர்ட்ஸோடைய பாக்ஸு செலக்டுன்ற அந்த ஏரோ மார்க் என்னென்னா கிளிக் பண்ணிங்கன்னா கோட் செட் அண்ட் இண்டெக்ஸஸ், ஓகேவா? இது 3 தான் நமக்கு என்னென்னா மோஸ்ட்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம என்னென்னா இண்டெக்ஸஸ் தான் நம்ம என்னென்னா சூஸ் பண்ணி வைப்போம். அதை செலக்ட் பண்ணுற எதுக்கு நம்ம இண்டெக்ஸ் சூஸ் பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட் இண்டெக்ஸ் தான் என்னென்னா ஷார்ட் ஃபார்மில் இண்டெக்ஸ்ன்னு இருக்குது, ஓகேவா? சூஸ் பண்ணோடனே நமக்கு கீவேர்ட்ஸில் என்ன பண்ணிடுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன டயக்னோசிஸ் வேணுமோ அதை டைப் பண்ணலாம். ஹைப்பர் டென்ஷன், டயாபெட்டிக்ஸ் நமக்கு என்ன தேவையோ அதை கீவேர்ட்ஸ் அண்ட் கோட் இருக்கிற பாக்ஸ் நம்ம டைப் பண்ணிவிட்டு நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்திருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் எடுத்திருக்கேன். நான் கீவேர்ட் பாக்ஸில் நான் டைப் பண்ணிவிட்டேன். டைப் பண்ணிவிட்டு சர்ச்ன்ற ஒரு க்ரீன் கலரில் கொடுத்துருக்கிறத நான் என்னென்னா கிளிக் பண்ணுவேன், ஓகேவா? கிளிக் பண்ணோடனே இது ஒரு பேஜ்குள்ளார போகும். அப்புறம் நமக்கு என்ன கேட்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ICD-10-CM உங்களுக்கு வேணுமா, இல்லை ICD-9-CM உங்களுக்கு வேணுமான்னு சொல்லி நமக்கு கேட்கும், ஓகேவா? ஆனால் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் இப்போ சொல்லி பார்த்தீங்கன்னா ICD-10-CM தான் யூஸ் பண்ணுறோம், ஓகேவா? அதனால் நம்ம ICD-10-CM நம்ம என்னென்னா அது கீழே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு இருக்குல்ல அதை நம்ம கிளிக் பண்ணோம், ஓகேவா? இந்த பேஜில் நம்ம என்னன்னு சொல்லிடுறோம்னா ஆல்ஃபபெட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? புக்கில் ICD-10-CM புக்கில் எப்படி ஆல்ஃபபெட் இண்டெக்ஸ் இருக்குதோ ஒரு டிசீஸோட நேமை கொடுத்து கீழே என்னென்னா என்னென்ன எதனால் அது இருக்குன்னு சொல்லி அதே மாதிரி நமக்கு இந்த ஆப்சி கோடிஃபைடில் என்னென்னா நமக்கு விசிபிள் ஆகும், ஓகேவா? இப்போ ஹைப்பர் டென்ஷன் கீழே நிறையா இருக்கும். ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கும், கிட்னி ஃபெயிலியர் இருக்கும், அதில் நமக்கு நிறைய இருக்கும். நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா ஹைப்பர் டென்ஷன் நான் எடுத்திருக்கேன். ஹைப்பர் டென்ஷன் இருக்க ஒரு பேஷண்ட்டுக்கு சேம் டைம் அவங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் இருக்குதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ நான் என்ன இப்போ நெக்ஸ்ட்டு நான் கிளிக் பண்ண போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் கீழே எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்த்து ஹார்ட் ஃபெயிலியர் எங்கே இருக்கோ அதை நான் கிளிக் பண்ணுவேன். கிளிக் பண்ணோடனே அந்த டேப்லர் லிஸ்ட்டுக்குள்ளார இது போகும். டேப்லர் லிஸ்ட் இந்த மாதிரி பேஜ் தான் விசிபிள் ஆகும். ஹைப்பர் டென்ஷன் ஆர் டிசீஸ் வித் ஹார்ட் ஃபெயிலியர் I11.0, ஓகேவா? நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியராகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ தான், எப்படி உங்களுக்கு நேவிகேட் பண்ணுறது அப்படின்றதுக்காக. நான் சாப்டர் வைஸ் எடுக்கிறப்ப உங்களுக்கு கிளியராகவே உங்களுக்கு புரியும். அட் த சேம் டைம் உங்களுக்கு நான் நிறைய சினாரியோவும் தரேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சாப்டருக்குள்ளே போயிட்டுனா நீங்கள் எப்படி நேவிகேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதனால தான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ தான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லா பிகினர்ஸுமே என்னென்னா உங்களுடைய மொபைலில் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மெடிக்கல் கோடிங்கோடைய கைட்லைன்ஸ் என்னென்னா லேர்ன் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸி தான். நீங்கள் நல்லா ஈஸியாகவே என்னோடய வீடியோ பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்க்கு தான் நான் சொல்கிறேன். லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சர்ஸில் என்னென்னா உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஸ்கோப் இருக்குது மெடிக்கல் கோடிங்க்கு. தட்ஸ் வை ஐ ஆம் டெல்லிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.